என்ன சோன புது மாலை புது பொண்ணு எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டு கட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி. ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம தொழிலை பார்த்து இந்த பிள்ளை சரி அரங்கத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பின்னால வந்துருச்சு. நம்மளுக்கு அறக்கிறது வயசாகி போச்சு இல்ல. சரி போனா போன்னு சடக்குன்னு 3 முடிச்ச போட்டு கூடையை கூட்டி விட்டேன். அதுக்காக 4 பேர்கிட்ட சொல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏட்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா. ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யாரியா அவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கு ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. பாடி போவா ஆறா இருந்தா தானே. வா வா நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகள பார்த்தல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி கட்டியா? எப்படி கட்டிது? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேட்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொன்றேன். ஐயா ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசங்கிருமியா. ஐயா ஐயா இந்தாங்க ஐயா. ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சிருக்கேன். என்னங்க சாப்பிட்டாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். ஏய் 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். அண்ணா வாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ளபூச்சி வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டான்டா வந்துட்டான்டா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாண பிடிச்சாண்டா மத்தவனுக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. டேய் அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா வென்று. என்னடா சாணக்கள சவுண்ட் கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டலாம் வெட்டிலே முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு கேட்கிறேன். போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோலோ அலைஞ்சிட்டு இருக்கான். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா இறப்பா. 18 பட்டி கிராமத்துக்கு இந்த ஒரு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அத முதல்ல உணர்ந்து பேசு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பிட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச வாய்க்குள்ள விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர் முறை கூட குமிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன கூற? இப்படித்தான் விராலிப்பட்டில ஒருத்த வாய்க்கு நேர விரல நீட்டி 5 விரல இறந்து விட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியுதா? ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டாங்க. ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம்டா விளங்காத வேலை. டேய் இந்த விரல் திருப்பல நீங்க தான வச்சிருக்கீங்க. மம்முட்டி அது மலையாள நடிகர்ல. இத சொன்னேயா? இது பட்டி சமாச்சாரம். ஐயோ பாயிலா ஒரு லிமிட் இல்ல பரதேசி. தம்பி டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். எப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா.
யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா நீங்க ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. தடிய பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கிற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஏயா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திருச்சு கட்டிக்க. சிமுக்கல காச்சு முக்கல காச்சு. ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ராஜா, உனக்கு சாணம் பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாணம் பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணும் ஆளையும் காணும், மழைய சாணம் பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா, மழைய களவாண்டான், மழைய களவாண்டான். ஏண்டா இந்த சிலுக்கோரட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன்னு ஒரு கேனை சாண பிடிச்ச போய் சாப்பிடி. யாரோட சாணம் பிடிச்ச சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரை. ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா? நீ பாத்துக்கடா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாயா பாருப்பா, வேடிக்கை பாடுறான். என்ன பண்ண போற நீ? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு, கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரிங் என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப ஆட சும்மா இருப்பா. தைரியமா இருப்பா. சும்மா இருங்கடா. என்னடா அது நத்தம்? அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா, கத்தி அங்கதானே வச்ச. ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இதுக்கு போய். ஓகே, எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே, நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் பண்ணி வச்சு. திரும்ப பக்கம் அப்படி இரு. அதான் நான் சொல்ல 7-8 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சாடா? போய் மூஞ்சிய குடிச்சா அவர் தொழில பழக விட மாட்டேட்டாங்களே. என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். சீட்ரா நீ. என்னப்பா என்கிட்ட சொல்லப்பா.
ஒற்றே வெட்டு தலை துண்டா போற மாதிரி தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு என்கிட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உங்ககிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. என் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுட்டே உன்கிட்டயே சாண உடிச்சேன்டா. என் ஒழுக்கு ஓவா வாங்கினீல. ஓவா ஓவாவா? ஓ ரூபாவா? ஆமாப்பா, போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினாலும் மறந்து போச்சு. கை நீட்டுற வழியில வச்சுக்கிறாத. உனக்கு தேவை பணம் தானே? கொஞ்சம் இந்தா 1000 ரூபாய். எப்படி 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டியிலையா போகணும். 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய், 22,000 சொச்சமா? டேய் இதெல்லாம் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வைக்க பாரு டேய். நான் வேணாடா டேய். சுத்தா கேளுடா டேய். வெட்டா போடா. போடா. என்னை போட வேண்டாம் டேய். போடா டேய். போடா. அவன எங்கடா போய் ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாடா. ஒரு அபராதிடா. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. சாமிடா. சோன என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா. அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊரில் ஆதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ ஷான. ஏன சோனனே, என்னம்மா? உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுட்ட. அருவாமனைய கடிச்சு தின்டனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி, சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி, சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோன. பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மகன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்களா? ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும். அதாவது சாண பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலைறேன். எர்ரா எர்ரா எருடா எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கிய? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சில துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் முடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாண பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சாண பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டே பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா?
குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கொட்டிருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா எப்படா போவே. உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி. கோணல் மாதிரி கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போகும். நல்லா பண்ணிருக்கோம் பாரு. ஆமா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம்? நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்களே. ஆமா. அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர களஞ்சியம். ஆமா. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. இது கலெக்டருக்கு தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யாரு வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போறா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடவே வேணாம். யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? இல்ல பேர் மருந்து பத்தி என்ன இந்த பக்கம்? சம்பட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஆயாப்பா உனக்கு தலைவர் ஜில்லாவில் எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அதை பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன பிளேட்டே மாத்திர? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் களஞ்சியம் எடுத்து கொடுக்குற களஞ்சியம். உட்காரு. எங்க? உட்காரு. என்னடி இவ இன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடி, வசந்த வளைச்சு போட்டுட்டா. எப்படி கவுத்துனா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளைங் கிஸ்ல 420 பீடா போட்ட மாதிரி பாட்டு கிறங்கிடுச்சுப்பா. பாக்கடி ஃப்ளைங் கிஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரெஞ்ச் கிஸ்ல வந்து நிக்க போகுது. அதை விடு, இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி மூவி போலாமா? உங்களுக்கு இப்ப காமெடி தானே வேணும்? இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டுட்டுமா? என்னடி பண்ண போற? அங்க பாரு. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரான். அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஹாய். ஸ்டாப்யா? நோ ஸ்டாப். ஸ்டாப். நோ ஸ்டாப். நிக்காம போறேன்டி. நான் நிக்க வைக்கிறேன். ஏ லூசர், சைக்கிள் நின்னு 5 நிமிஷம் ஆச்சு. நின்ன இடத்துலயே ஓட்டுறியா? நின்றுச்சா? அது ஒண்ணும் இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கால, எல்லாம் இருட்டா தெரியுது. அதான் நின்ன இடத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கான். மூஞ்சிக்கு கூலிங் கிளாஸ் கேக்குதா? குடுறா. ஆமா, அது என்ன காதுல செவிட்டு மிஷினா? வாக்மேன் சொல்ற? சைக்கிள்ல வர என்ன பாட்டு கேக்குற? ஏய் எட்ரியதா? அடி கண்கஷ்டி கவச கேட்டுட்டு இருக்காண்டி. இத போய் கேக்குற? உன் வயசுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும்டா கிராக். இப்போ என்ன கேட்கணும் தெரியுமா? இத கேளு, போடுறி. எழுந்திருப்பா. ஐயோ யாருப்பா நீ? எந்த கிளாஸ் எந்த இயர்? இப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க. ஒன்றதான் கேக்குறேன், யாரியா? சொல்டா. ஐயோ பிடி மாஸ்டர் பிச்சு பிச்சுவேதான். சாரி சார், பிரின்சிபால் ஏதோ லூசு கிட்ட பேசிட்டு இருக்காரு.
என்னன்னு போய் பாப்போம். இவர்தான் இப்ப இங்க இருக்கிற பிடி மாஸ்டர் கமல கண்ணன். இத போய் அந்த கிறுக்கு பையன் எதுக்கு சார் சொல்றீங்க? யார பாத்து கிறுக்கன்ற? இவரை பார்த்தா அவனுக்கு கிறுக்க மாதிரி தோணுதா? ஆமா, இவர்தான் இந்த காலையில ஜாயின் பண்ணிருக்கிற புது பிடி மாஸ்டர் பிச்சு. அப்ப நானு நீ இவருக்கு அசிஸ்டன்ட், அவர் மேல நீ அவருக்கு கீழே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சார்? நான் கீழே இவர் மேல. இது எதையும் நல்லது பண்ண. இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருக்கியா? இருந்த 2 டீ கப்பையும் போட்டு உடைச்ச. இனிமே இந்த காலேஜ் கப்பா வாங்கி குவிக்கணும். அதுக்கு தான் இவரு மிஸ்டர் பிச்சு. இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பாஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் கப்பு வாங்கணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கைய விடுறீங்களா? மூஞ்சி எல்லாம் பெதிக்கால் மாதிரி பிடிக்குது. முதல்ல முகரை கழிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ். கமலக்கண்ணா, அது என்ன பாய்ஸ்ல நாக் அவுட் ஆனதுல இருந்து என்னை கண்டாவே வாக் அவுட் ஆகுறீங்களே, என்ன விஷயம்? உங்களை எதிர்த்து போராடி அந்த கேர்ள்ஸ்க்கு கோச் ஆக முடியுங்கிற ஏக்கம் தான் காரணம். வெறும் ஏக்கம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல. எந்த விளையாட்டானாலும் எழுத்து நின்று போராடணும். அதுக்கு பேர் தான் கேம். இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இனிமேல் இன்னையில இருந்து எல்லா விளையாட்டுலயும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இணைச்சு கோச்சு கொடுப்போமா? ஓகே, அப்படின்னா இன்னையில இருந்து நான் பாய்ஸுக்கு, நீங்க கேர்ள்ஸுக்கு. போதுமா? கேர்ள்ஸ் சைடா டபுள் ஓகே. ஆமா, என்ன விளையாட்டு? கபடி 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 கபடி. ஓ, கபடி. கபடி 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 அமுக்கு. கபடி 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 அமுக்கு. கபடி கபடி கபடி. ஓ சார், ஒரு காலி. கபடி 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 கபடி. என்ன பொடியா புடிய போறானுங்க? கூப்பிட்ட உடனே போறாங்கல்ல, நல்ல பசங்க. கபடி 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 கலச்சமுக்கு. ஐயோ, சூப்பர். கபடி 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 கபடி. புடிங்கடா, புடிங்க. அப்படியே போட்டு அமுக்குங்கடா. கபடி 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 கபடி. டேய், வானத்தை வாங்கடா. போடா, நான் இருக்கேன்டா. வேணாம் மாஸ்டர், விட்டுடுங்க, நான் போறேன். போடா. எங்க அப்பா அம்மா ஒரே பிள்ளை மாஸ்டர், ஆட விடுங்க மாஸ்டர். அறிவிட்டவனே. சரி சரி, இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் வின் பண்ணிருக்கீங்க. லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் பூரா அவுட். எல்லாரும் போக ஆட்டம் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர், நீங்க வாங்க மாஸ்டர். நான் வரவா? நம்மளால இப்ப முடியாது. வாங்க மாஸ்டர். வர முடியாதுன்னா ஏன் சார் பயப்படுறீங்க? பொம்பளை பசங்க தானே, போய் பூந்து விளையாடு. முடியாது 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 சார், போங்க சார். மாஸ்டர், மாஸ்டர் நீங்க எப்படி மனசு நிக்கலாமா? போங்க. வேணாம்யா, சும்மா இரு. வேண்டாமா? ஆமா, அப்ப நீ தோத்து போயிட்டீங்க. அப்ப நாம பழையபடி பிடி மாஸ்டர், நீங்க எனக்கு அசிஸ்டன்ட். ஓகேயா? எப்பயுமே நான் தான் பிடி மாஸ்டர். ஒரே மூச்சுல 50 பேர் அமுக்கிற பாக்கியா நீ? ஆமா. ஏயா, இந்த பிச்சுட்டே சவாலா? வா. குடிச்சு பாருங்க பாப்போம். சார், சார், என்ன ஆச்சு? இப்படி போட்டோ விட்டுட்டீங்களே. அவுட் அவுட். ஏய், மாவனை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஊத்தி அடிச்சு போறானே. இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது, ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா, உங்க சொந்த ஊர்? ஊட்டி. அம்மா, எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ, எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? 3 ஒரே ஊர் தானே. தெரியல. இப்ப உனக்கு என்ன வேணும்?
அப்படி கேளுங்க. கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சோட போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு, எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு. உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குறேன்? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொழுந்தியா நாத்துல நடக்கிட்டு இருக்கா? கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர், அந்த பக்கத்துல பேர். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசா குப்பை கொட்டிருக்க நீ. உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. சார் வணக்கம் சார். 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒத்துமையா இருக்கீங்க. என்ன விஷயம்? இது மேட்ச் பத்தி டிஸ்கஷன். இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சார்? இந்த பேபியை கூட்டிட்டு ஜாகிங் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அட பாக்கதான் இப்படி இருக்கு, குழந்தை மாதிரி. பிடிங்க பேபிய. பேபியா நல்ல கலந்த ஒருத்தரத்தை வச்சுட்டு பேபி. அப்பா கமலக்கண்ணா கையெல்லாம் வலிக்குது, செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்க. நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போற? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். பாரு இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி. இது பேர் என்ன? நாய். அது மாதிரி தான் இருக்குன்னு. நாய் மாதிரி எல்லாம் இருக்குடா. என்ன சொல்லுவாங்க? நீதான் நாய். நீதாயா? நீதான நாய். அங்க பாரு மூஞ்சி பாரு. எங்க? நாய் மூஞ்சி காமி. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ரெண்டு பேருக்கு ஒரே நாக்கு. அதுக்கு பெரிய நாக்கு, சின்ன நாக்கு. நாக்கு விட நாடிய பாரு அப்படியே இருக்கு. மூக்க பாரு அது மாதிரியே இருக்குடா. முகர கட்டிய பாரியா? ரெண்டு பேரும் மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மூஞ்சி. ரெட்டப்பல மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி அசிங்கமா வருது. என்ன பாக்குது? காக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு. அதானே. யார நாயி? நீங்க தானே நாயி? சரி நாயி, சொரி நாயி. ஏன்டா அறிக்கிட்ட நாய்? நீங்க ஊருக்கு போயிட்டா வீட்டுக்கு ராத்திரி பூரா கண்ணு வச்சு காவ காத்துறோம். நீங்க வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி 4 கிலோ 5 கிலோ கறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்பை மட்டும் எங்களுக்கு போடுவீங்க. இப்ப பாத்தா நான் உங்க எலும்பு எடுக்கிறேன். என்னது? பொக்கே. எதுக்குது? யார் நீ? யாரா? என்ன தெரியல. அன்னைக்கு ஓஹோ, வந்த அன்னைக்கு என் தலையில 2 கும்ப வச்சு மூஞ்சி அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி என் பேண்ட உருவி கேவலப்படுத்துற ஐஸ்கிரீம் பார்ட்டில நீ. ஆமா, முடிச்சிருக்கும் போதே பேண்ட உருவுறியே. மூஞ்சி இருந்தா என்னென்ன பண்ணிருப்ப? வெரி பேட் கேர்ள் நீ. சார் கைய கொடுங்க சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நான் பேட் கேர்ள் தான் சார். ரொம்ப நல்லா பேட் பண்ணுவேன். சும்மா உனக்கு. உன் பேர் என்ன? உஷா சார். உஷா. உங்கள்ட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் சார். அப்படி சொல்லாதீங்க சார். இந்த உஷாவை நீங்க தான் பிடி உஷாவை ஆக்கணும் சார். நான் முதல்ல ஓடணும் சார். யாரு கூட? சார் பந்தயத்துல சொன்னேன் சார். அப்படியே ஓடினா கூட வேற யார் கூட அதை ஓடுவேன். உங்களை தான் பிக்கப் பண்ணிட்டு ஓடுவேன். எது? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல சார். கோச்சிங்ல உங்க கூட ஓடுவேன்னு சொன்னேன். சார் 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 ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் போட்டீங்கல்ல, எனக்கும் போடுங்க சார். உனக்கா டைரி இருக்கா? டைரியில போட்டா அழிஞ்சிடும். இங்க போடுங்க சார். எங்க? கண்ணத்துல தான் போடுவேன். மூஞ்சி முகர. நீங்க போடலன்னா என்ன, நான் போடுறேன். இது பிடிங்க. எதுக்கு? சும்மா. அடி பாவிகளா, இந்த வேலை வேற பாக்குறாங்களா இங்க? நல்ல வேலை யாரும் பாக்கல. ஏன் பாக்கல? எல்லாத்தையும் கீழே உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கோச்சிங் பண்றியா இல்ல கேச்சிங் பண்றியா? வச்சுக்கிற உன்ன. அட நாரப்பையில காலுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கானே. ஒருவேளை கவ்விடுவானோ? கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். காணாம. என்ன சார் ஒருவித பயத்தோட பீதியோட நிக்கிறீங்க? பயமா? எனக்கா? ஏயா ஜெயிக்க போறது நம்ம, கப்பு வாங்க போறது நம்ம. நான் ஏயா பயப்படனா? கப்பா? உங்களால ஒரு டீ கப்பு கூட வாங்க முடியாது. எதை வச்சு சொல்ற நீ? பசங்க முடிஞ்சு பாருங்க. போக்க போற காலம் இப்பவே தெரியுதா? ஜெயிக்கிறோமியா நம்ம? வந்து கட்டிக்குமா? 1 மாச சம்பளம். நான் ரெடி. நீங்க ரெடியா? 1 மாச சம்பளமா? ஓகேயா? ஓகே 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 ஓகே. என்ன சார் வினோத் எங்கடா? வரேன்னு சொன்னா சார். இன்னும் ஆளு காணோம் சார். ஆளு காணோமா? ஆமா சார். அட பாவிகளா, அவனை நம்பிதான்டா முத வாங்க போற சம்பளத்தை அந்த மூதிவிட்ட பந்தயம் கட்டி இருக்கேன். வருவானா இல்லையாடா? வந்துடும் சார். வருவான்ல. 1 மாச சம்பளம்டா.
தான் மேட்ச் கலக்கு இப்படி விளையாடுறீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மானத்தை வாங்காம சூதானமா வாடுகிறாவா? ஓகே சார், மேட்ச் முடிஞ்சு போச்சு. நீங்க தோத்து போயிட்டீங்க. சம்பள பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். சம்பள பணத்தையா? எப்படியா மேட்ச் முடிஞ்சு? இப்பதானே இன்டர்வல் விட்டு இருக்கேன். இன்டர்வெல்லே தெரிஞ்சு போச்சுங்களா சார்? அவசரப்படாம சும்மா சார் வாங்க சார். நே தெரியுறேன். நான் எப்ப சார் தெரிச்சேன்? பேசாத. ஆட்டமா ஆடுறாங்க. நே ட்ரைனிங் கொடுத்த மாவன. இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம காலேஜ் தோத்துது, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். எப்பா என் செல்ல என் ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சுங்கடா. இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிரும்டா. சார் ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேர் கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவு கட்டவனே, வெக்க கட்டவனே. ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பவுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வஞ்சகம்யா? என்ன கொடுக்காம குடிக்கிறது? பாரு, இந்த மேட்ச்ல வந்து தோத்தீங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பேன் அம்பிட்டு போய் சொல்லிட்டேன். மூல போய் சம்பளத்தை காப்பாற்ற போனா போன போன ஒரு மாசம் சம்பளம் போடுறா. வினோத் நல்லா சத்தமா சொல்லுங்கடா. சண்முகம் என்னடா இதான் சாட்சி, நல்லா பாத்துக்க. ராம முட்டுக்கணில் தான் ஜெயிக்குதுன்றா. என் அணிலும் தான் ராம முட்டுருக்கு. டேய் உனக்கு புரிஞ்சுதுலடா? ஆமாண்டா, அந்த அணில்ல எந்த அணில் ஜெயிக்குதோ அவனுக்கு தான் அந்த 6 கோட்டையும் பந்தயமா கட்டுற. உன் அணில் எந்த பக்கம் பிடிக்கும் ஓடுறது? வாய்ப்பாடு சொல்ல சொன்னா முந்திரி கோட்டை வச்சு பஞ்சமான கட்டுறீங்க. எழுந்திருக்கடா. தோப்பு வரும்போது நிறுத்துங்கடா. கட்டையா நீ சொல்லு. 4-2 எத்தனைடா? 4-2 சார். என்னது? 4-2 சார். சைலண்ட். பாத்தீங்களாடா, விளையாடினாலும் பாடத்துல எவ்வளவு கவனமா இருக்கானு பாத்தீங்களாடா. கட்டையா உட்காரு. காக்காயா கொஞ்சமா உட்கார சொன்ன. 3 எத்தனைடா? என்கிட்ட தப்பிக்கலாம் பாக்குறியா? 3 5 சார். பயல் ஷூட்டிங்கா இருக்காருல்ல. இப்ப எல்லாரும் கட்டையும் காக்காயும் 2 பேருக்கு சேர்த்து ஜோரா ஒருத்தோட கை தட்டுங்க. இங்க பாருங்கடா, இந்த பாப்பா பேரு தனலட்சுமி. இன்னையில இருந்து நம்ம கிளாஸ் தான் படிக்க போகுது. புவனகிரில இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. இவங்க தாத்தா பாட்டி வீட்டு இருக்குல்ல, அங்கதான் தங்கி படிக்க போகுது. ஏய், எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இந்த தனலட்சுமி கிட்ட யாராவது அட்டகாசம் பண்ணி வாழ ஆட்டினீங்க, நீ முட்டாய் எடுத்துக்கிடுமா? முத வாஜார் கொடுமா முட்டாயி. முட்டாய் கொடுத்தா போதுமா? காலில் விழுந்து கும்பிடு, அவர் குருநாதர்ல. அடேங்கப்பா, பாத்தியாடா
குருநாதரா. என்ன நினைச்சிருப்பு என்ன நினைச்சிருப்பு என்ன பார்த்த குருநாதரா தெரியலையா? எனக்கு கால் கேட்கார நினைச்சியா? இந்தா இன்னொன்னு வேணுமா? எடுத்துக்க. இந்தா நல்லா படிமா. ரெண்டு எல்லோ ஒண்ணு ஒரு தேன் முட்டையா கொடுத்தானே. நீ முடி பெரிய கொம்பா பாட. காசு கொடுத்தவனுக்கே நான் கொடுக்கல, இவருக்கு கடன் வேற. தம்பியாரா நீ இப்ப கடன் கொடுக்கல யாருக்கு? எங்களுக்கா நஷ்டம்? இப்ப குடிச்சினா பழம் பாக்கி கிடைக்கும், இல்லாட்டா ராமன் தான். டேய் நீ 6 கொட்டை கொடுத்துருக்க, நீ தினைக்கு வாங்குறதால ஒன்னு அதிகமா தரேன். என்னடா அது உள்ள ஆடுது? இந்த கொட்டையை நீ வச்சு நல்ல கொட்டை குடுறா. ஏய் ரொம்ப கராக்கி கட்டத, உனக்குன்னு ஒரு போட்டி கடை வைக்க போறேன் பாருடா. டேய் சதுரவட்டா, போட்டி கடை வைக்கறனா நீனா? எங்க இடத்துல கடை வச்சினா ஒரு நாக்கு போனே மாட்டே தெரிஞ்சுக்க. டேய் என்னடா பெரிய சிங்கப்பூர் கடை வச்சு நான் அலட்றேன்டா குடு. ஏன் உங்களுக்கு மட்டும் தனியா போடணுமா? முந்திரி கடை குத்தான்னு சொல்றேன்ல, இந்தா உன் காசு எடுத்துன்னு ஓடி. ஒரு டே கரெக்ட் பண்ணாத, உன் பையெல்லாம் தூக்கி ஓடையில போட்டுருவேன். டேய் நானே என்ன கடை கேக்குறேன்? இந்த கொல்லிக்கு சொந்தக்காரி தனலட்சுமிக்கு தானே கேக்குறேன். இத முதல்ல ஃப்ளீட் மேல திங்கிற பண்ண வேணுமா? நல்லா என்ன கொடுக்கணுமா கூட. காசெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன வேணுமா எடுத்துக்க. ஹை பாத்தேடா தள்ளச்சு கிட்ட காசு அவங்களே கடிச்சிட்டு கொடுத்துற போறான். நல்லா இருந்தா சரி. டேய் என்னடா பேசுறீங்க? டேய் சொல்லண்டா. ஒண்ணே விட்டு சொல்லணும். சொல்றா ஒண்ணே செஞ்சு கீச்சிருவாரு. டேய் சொல்லிடுடா. மோவன நீ மட்டும் மாட்டிட்டு வரல, இனிமேல் என் கூட கூட கூடாது. என்னடா பலூன் வைக்கிற? ஓட்ட பலூன். ஏய் அதுக்கு அவனை எதுக்குடி திட்டுற? உனக்கு தண்ணி வேணுமா? என்னது? ஐயோ ஐயோ வர்றவன. நீ போய் கொடி ஏறிட்டு வா. தானா என்ன ஆச்சு? ஏன் அழுற? ஓய் அங்க போறா. திருட்டு நாயே. ஓடியா சீக்கிரம் ஓடியா. ஓடியா 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 ஓடியா. நான் ஓட மாட்டேன் ஓடியா. என்னடா கொட்டா வச்சிருக்கான்? ஓட்ட கொட்டா. ஒரே ஒரு சண்டை வச்சின்னு 5 நாளா பார்த்து ஓட்டி கிடக்குறான். சண்டையாடா அது? சும்மா கட்டிக்கின்னு உருள்றானுவோ. அதெல்லாம் ஒரு சண்டையா? அத்தப்பட என்ன தெரியுமில? என்னடா மாடுகார வேளான். ஐயோ அருமையான ஒரு சண்டையா. எங்க நடனா போன வருஷமே கல்லூல பாத்துட்டு வந்து சொல்லிச்சு. ஒன்னும் 6 வருஷத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது தலைய காட்ட மாட்டான்னு பாரு. அப்படியா? தன்முகா வாடி போய் முந்திரிகளே முந்துங்கண்ணா. ஐயோ பாவண்டி. ஏ பாத்தியா? எங்க ஓட பாக்குறேன்? அவனு 2 பேர் விட்டுருவாங்க நினைச்சியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவங்க ஆயா இருக்காங்க. பாக்குறான் உன்னை வாத்தியார்ட்ட சொல்லி மொத்த போறாங்க. இரு கட்டிச்சுக்கு இருக்கு. நேத்து ஓடிட்டல்ல, அவனு மல்லாட்டிய மாட்ட சொன்னா நீ மாட்டுறவரா? அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது? தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலாம் தான் எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்த கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ இது தர்மாஸ்பத்திரியா? யோ எனக்கு இதுதான் தர்மா. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. வை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் துட்டு வாங்குவாரா? ஐயோ ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவேன்யா. வை கொடு போ. சார் நெக்ஸ்ட். எஸ். யாரு? எல்ஐசி ஏஜென்ட்டா? இல்ல சீக்ரெட் ஏஜென்ட். கை எப்படி கட்டி இருக்க? இது என்னுடைய கை. பின்னாடியும் கட்டுவேன், முன்னாடியும் கட்டுவேன், சைடுலயும் விட்டு ஆட்டுவேன். என்ன ஏடா கூடமா பேசுற? அம்மா உனக்கு கேஸ் என்ன? ஆடா மாடா கோழியா? இல்ல பன்னி. பண்ணியா? பண்ணிக்கு என்ன? ஒரு பன்னிக்கு பாட கட்டணும். பண்ணி எங்க? இதோ உட்கார்ந்துருக்கு. நக்கலா. நக்கிறது நாயோட வேலை, முக்கிறது மாட்டோட வேலை, கணைக்கிறது கழுதையோட வேலை, கொத்துறது கோழியோட வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? இதுங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறது. அப்படின்னா நான் தான் டாக்டர் தேசிங். டாக்டர் ஏன் ஷூலே சவுக்குற?
தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிருங்க டாக்டர். நீதான புதுசா வந்திருக்கிற அட்டெண்டர்? ஆமா. உன் பேர் என்ன? அலெக்ஸ். அதன மூக்கு கீழ பெருசா ஒரு ஓபனிங். அதெல்லாம் மிருகத்தை காட்டாத, பயந்துற போகுது. சார் இந்த ஆளு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறாரு சார். என்னிட்ட 50 ரூபாய் அதிகமா இத பாருங்க. ஸ்டாப். ஷட் அப். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். இங்க தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். இதே உன் பிராணியை பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனீனா அங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடுங்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இனிமே நீ இங்க கொடுத்தாகணும். அவன் என்ன கேக்குறானோ அந்த அமௌண்ட்டை நீ கொடுத்தே ஆகணும். போ. Thank you டாக்டர். கலெக்ஷன் எடுத்துட்டு உள்ள வா. Thank you. It's all right. என் பேண்ட் கிழிஞ்சிருச்சோ? வாய் சவுண்ட். சார். எஸ். இன்னைக்கு கலெக்ஷன். இதானா? அதுல 100 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 100 ஒரு 2 இருக்கு சார். இந்த பக்கம் வை. 50 எவ்வளவு இருக்கு பாரு. 50 இவ்வளவு இருக்கு சார். அவ்வளவுதானா? அங்க வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை. சொன்னது 20 ரூபாய் இருக்கா? 10 ரூபாய் இருக்கு சார். 10 எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? என்ன சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் சேஞ்ச் சார். கொஞ்சம் துளியுண்டு. அங்க என் பக்கமா? அஷ்யா. வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு வைமா? சொன்னாச்சே வை. நவுத்து சீக்கிரம் வையா. டியூட்டி முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லா. உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார்? இல்ல இதான் உன் ஷேர். கிளம்பு. 5 ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காகவா என் பொண்டாட்டி பிள்ளை நகையில அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். கோ. வெளிய போ. வணக்கம் சார். வணக்கம். வாயா அலெக்ஸ். என்ன பழத்தட்டோட வந்திருக்கிற? வீட்டுல ஏதாவது விசேஷமா? இது யாரு? உன் கடைசி பையனா? இவனுக்கு கல்யாணமா? ஐயோ இவரு என் மாமனாரு. தம்பி 10 ரூபாய் கமிஷன் வந்து வச்சுக்கோ. 9 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 1 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துரு. பழிச்சு போட்டோம். ஒத்த பைசா கூட தர மாட்டேன். வெளியே போங்க. டாக்டர், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவன். நான் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. பச்சை தண்ணி இல்லாத ஊருக்கு உன்னை பார்சல் பண்ணியாட்டு. எதுக்கும் திங்க் பண்ணி சொல்லு. ஆயா வந்து இந்த பழத்தட்டை எடுத்துக்கொண்டே உள்ளவை. தட்டோட எடுத்துட்டு போமா. சரி, நேத்து கலெக்ஷன் என்னாச்சு? பங்குக்கு மாமனாரையும் கூட்டு வந்துரு. அதுல எவ்வளவு இருக்கு? தெரியாது. தெரியாதா? வாழைப்பழம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நமக்கு அல்வாதான். அது 50 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 50 ரூபாய் இவ்வளவு இருக்குது. அங்கே வச்சுக்கோ. 100 எவ்வளவு இருக்கு பாரு. 100 ரூபாய் சீக்கிரம் பாரு. 2 இருக்குது. அதே அங்கே வச்சுக்கோ. 10 எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்குது. அவ்வளவுதானே? அதையும் உன் பக்கமே வச்சுக்கோ. வேற சேஞ்சா எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் ஒரே காய். அவ்வளவுதானா? அதை மட்டும் இந்த பக்கம் வை போதும். மனுஷன்னா இவன் தான் மனுஷன். இப்ப இதையெல்லாம் உங்க பக்கம் தள்ள சொல்லுவீங்களே? அந்த பக்கம் என்ன இருக்கோ அது உனக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கோ அது எனக்கு. நிஜமாவா? மாமா நீங்க வந்த ராசி. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் உள்ளது எனக்கு, அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஓகே தானே? இந்த இப்ப அந்த பக்கம் என்ன இருக்கு? 5 ரூபாய் ஒரே காய். இந்த பக்கம் நோட்டுங்க. அது உனக்கு, இது எனக்கு. இது உனக்கு தான்டா. இந்த பிச்சுவாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? அதுக்கு இதுதான் பதில். இதே வச்சுக்கோ. என்ன இந்த மண்ணடி மன்னாரு யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. என்ன என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் போறேன். கேப்பேன். மாப்பிள்ளை வாடா. பழத்தை வச்சுட்டு போ. தட்டு நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்தேன். தம்பாத்தோட பழத்துக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் சாப்பிடாத பழத்தை யாரு சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. பழத்தை பஞ்சாமிர்தம் ஆக்கிட்டானே. சொல்லுங்கண்ணா. எங்கேயா போய் தொலைஞ்சா? வந்துருவாருங்கண்ணா. போய் கூட்டி லேட் ஆயிடுச்சு சார். நீங்க தான் டாக்டரா? பின்ன இந்த ட்ரெஸ் கண்டக்டரையா போடுவான்? டாக்டர் தான். என்ன ஆட்டு கழிதா இல்ல மாட்டு கழிதா? இப்ப எனக்கு தாங்க கழியுது. அதுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது. டாக்டர், புதுசா வந்திருக்க கால்நடை மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா? நான் காலையில பேப்பர் படிக்க வந்துட்டேன். ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லு. ஐயோ அதுக்கு அவசியம் இல்லைங்க. உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். உள்ளயா? மினிஸ்டர்? ஆமா. கால்நடை மினிஸ்டர். கோனியே तुम டாக்டர் மினிஸ்டர் ஐயா, அமைச்சர் ஐயா,
நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்திருப்பேன், இல்லாட்டி உங்க வீட்டுல வந்து விழுந்து கிடந்திருப்பேன். நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க. ஐயா, இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தான் தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐயா. அவார்டு இல்லடா, இனிமே நீ செத்த கருவாடு கருவாடு கருவாடு. நீயாடா? ஆமாண்டா தேசிங்கு. டாக்டர், தம்மா துண்டு கமிஷனுக்காக வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணன. ஏண்டா டேய், நீ மினிஸ்டர் நான் நம்புவானடா? நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற, அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ ட்ரெஸ் திருடிட்டு வந்திருக்கான். கையில வச்சிருக்க இந்த துப்பாக்கியை அர்ஜுன் படத்துல பாத்துருக்கேன்டா. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் டிராமா போடுவீங்க, அதுக்கு இந்த தேசிங்கு மயங்குவானடா? நீ மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் யாரா சொல்றா? யார் நீ? யார் அது? ஏன் மாப்பிள்ளை தர்மடியா இருக்கிற? வாடா சமுதாய துரோகி, ஏன் பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? பல்பு திருட வந்தியா? இல்ல உனக்கு நான் ஒரிஜினல் ஷூட் பண்ணி என்னடா ஷூட் பண்ற நீ? ஏய் தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்களாடா? பிச்சர் ஐயா, அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அவன் மூஞ்சில என் கைய வைக்கிறான். ஐயோ என்னங்கடா இது? அந்த ஆள் சுடுறாரு, ஃபேன் கீழே விழுது. நீங்க உண்மையிலேயே மினிஸ்டருங்களா ஐயா? டேய், நான் மந்திரி ஆனது போட முதல் கையெழுத்து எது தெரியுமா? எதுங்க ஐயா? இதான். புடிச்சுக்க ஐயா. வாட்? உங்களுக்கு கையெழுத்து போட வராதுங்களா ஐயா? அது எனக்கு தெரியாதா? இங்கு பேட வாயிலேயே வச்சிருக்கீங்க. இந்தா. என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? உன் டிஸ்மிஸ் ஆர்டர். எதுக்கே என்ன டிஸ்மிஸ் பண்றீங்க? என் மாப்பிள்ளை மந்திரி அடிச்சிருக்க, என் செக்யூரிட்டி அடிச்சிருக்க, நான் அடிச்சிருக்க, நீ என்ன அடிச்சிருக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம கொஞ்சுவாங்களா? டேய் டாக்டர், எங்க போற? தெரியலங்க ஐயா. என்ன பண்ண போற? புரியலங்க ஐயா. சோத்துக்கு வரலங்க ஐயா. டோன்ட் வரி, இனிமே நீ தான் என்னோட அரசியல் பிஏ. ஐயா நிஜமா சொல்றீங்க? எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்களா ஐயா, நான் என்னையா பண்ணணும்? என்னுடைய பூட்ஸை துடைக்கணும், என் துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணணும், காரை துடைக்கணும். ஐயா நான் ஒரு படிச்ச வெட்டினரி டாக்டர். அப்படியா? அப்ப இனிமே என்னோட நாயை நீ தான் குளிப்பாட்டணும். என்னையும் குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது? ஏயா காஃபி லேட் மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விடுயா. சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். என் மாப்பிள்ளை மவுண்ட் ரோட்ல இருக்க 13 மாடி ஊடியா எப்ப எனக்கு வாங்கி தர போற? ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வரா சார், நான் தேசிங்க. இன்சிலா. ஐயோ சார், ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து, சாரி கை நாட்டு வைக்கணும். டேய், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா. டேய் போய் நாயை குளிப்பாட்டா, மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன். சிஎம்? ஐயா சிஎம் ஐயா, நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன். ஐயா மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் மேன் வந்து பாக்க. ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க, ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க. ஐயா ஒரு செகண்ட். ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு, அதை விட்டு அவனுக்கு. ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஐயா என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கரை எம்மகத்து விடா. கையறா மவனே. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நானு, அடுத்தது சிஎம் ஆக்க போது நானு. மவனே அங்க வந்த உன்னை அப்படியே அலக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. அப்பால போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? அவர் தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாத்து, பெரிய வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ, என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட பாப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி, நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மளை இப்படி ஆக்கிவிட்டார்.
போலீஸ் போலீஸ் படாத ஒண்ணு பிடிக்க வரல. இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயோ தொந்தரவு பண்ணாத. ஏதோ ஒரு ஆப்ஷன் பாரு. டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்ச் வாட்ச். திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாதே. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. என்ன ரொம்ப முக்கியம். ஆமா அந்த டாக்குமெண்ட் கேட்டனை கொண்டு வந்திருக்கீங்களா? அது என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா how can I argue with the judge in the court? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம். போ. அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா வா. புரிஞ்சுதா? அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லைன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும். போ. நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட்டை கையோட கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ணுங்க? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ 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 நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது என்னது? இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன். ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல சேட்டை. ஓ சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலரா அடிக்கிறியாமே நீ? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின். எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா அது சரி. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்ட? சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னதானே கேட்கிறேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிகாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுனா என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கினா கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு. போறோம். ஆமா. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின். இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். டேய் பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூட்டா எப்படா வருவா? டேய் இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார் வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏன் எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏன்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியும் சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏன்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏன்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய் வழி விடுங்களேடா. டாவா எப்படி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. துப்பாக்கி 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 தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றா என்னாச்சு? சையாகறா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவன் என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சர்ரா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாராம். ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா?
ஏன்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவோம். உன் சகோதரி இல்லப்பா, டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருன்னு சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். ஏய் சூர்யாடி, கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்துட்டு போ. என்னங்கடா என்ன சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு இங்க பாரு, பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா, எப்படி வர்றான் பாருடா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, டூல் பண்ணிட்டடா நீ. சொல்லிட்டேல நீ. சூப்பர், வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப், டிராப், எஸ்கேப். அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அநேகமா இது பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சரி போலாமா? ஐயா ஏன் லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி, நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்க? இப்பதான் உன்னை டிராப் ஆச்சு. இல்லன்னா நாங்க எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற, இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வருது. உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா, சின்ன குழந்தைதான். என்ன? என் பலூனை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்?
இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கு. வக்கீல்லாம் கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீவி சீக்கிரம் கோர்ட்டுக்கு வா. சார் ஜட்ஜமாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்து அப்படிதாங்க தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே. 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு அர்த்தம். இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு தான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. பாபா வெரி குட். ஐ லைக் இட். இதா இருக்கணும். வீடு பூந்து திருடுகான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்கயா? சார் அப்படின்னாவா? ஏயா போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆனது கொடுக்குற காப்பி பேர் தாயா எஃப்ஐஆர் காப்பி. படிச்சிருக்கேன்னு சொல்றேன். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே. தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா, பாத்துக்கலாம். சரிங்க சார். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ, ஓடி ஓடி ஓடி. அந்த 2 பில்லோவையும் கொடுத்து போ. பில்லோ இல்லடா. ஓ, என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்ப நான் வீட்டு ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா? பாருடா. என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்ல போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே. ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? போலாமாடா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட். அதுக்கு வேற ஆள பாரு. இதுக்கு மேல வேற ஆள எங்க போய் தேடு? டேய், அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேட்பான்டா. வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது
நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோனோ இங்கே இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30க்கு லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வரேன். எனக்கும் லப்டப்பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும் அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப்னு இருந்தனே. என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா சாமி. ஹலோ. யோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்கு. சாரி சார். என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். நோ, நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார்றியே, உட்காரலாமா? யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே. இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா 2 பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கேயே உட்காரவை, நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பாக்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு படி பெண்ண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாருன்னு சொன்னேன். என்னடா எகிற? சே பாய முடுற. ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு, காபி, டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்பு நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேரை ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத? இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வர மாட்டாங்க சார். இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம். சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சிருக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார் வெளியே விட்டீங்க சார். சரி நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். டேய், நீ பெரிய ஆளா? என்னடா அவன்? கிளம்பன அவன் 10:30 போகுது, கிளம்புங்க. டேய், எப்போ 2 மணிக்கு தானடா போவோம். இன்னைக்கு எனக்கு அவசரம். லப்டப்பதி டைம், கிளம்புங்க எல்லாரும். என்னது இது? பலூனா? ஓடி பாப்போம். ஐயோ, 10:30க்கு லப்டப்பதி வர்ற டைம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்ன இப்படி ஆகுது? ஐயோ சப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ
ஐயோ எல்லா பக்கத்துல இருந்தும் நாருதே, குடல புடுங்குதடா சாமி, தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா, பார்த்தா டீசெண்டா இருந்தாலே என்னத்த தின்னுட்டு ஊதுறான்னு தெரியலையே, பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நேத்து என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, பூமி எதிர்த்து வந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம். ஏன் பாரு படி நகருது. அறிவு கட்டவன எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீனா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா, போடா ஃபுல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்குற மாதிரி நார்மலா சொல்லிட்டு வாங்க சார், வாங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. இறங்க இறங்க. டிக்கெட் போடா. டிக்கெட் எப்படி கட்டி வச்சுங்க பாரு. ஏற ஒரு ரூபாய் என்ன வச்சிருப்பியா? ஓடியா ஓடியா இறங்க. வா. என்ன சார்? அட ஓடுற மாதிரி. ஏய் ஓடிய மாதிரி டிக்கெட் எடுக்கல, எத்தனை நாள் ஓடிங்க? ஏய் இந்தியாவை எந்த ஊருக்கு ஏய் ஓடாத. யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். போங்க. அசோக் பிள்ளரை அரசமர மாத்தி நம்ம சுத்த வச்சிட்டானே. எமாத வேலையில இருக்கான். ஐயோ பிடிக்க முடியாது இருக்க. எங்க இல்ல ஐயா. ஏண்டா என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்னையே டபாய்ப்ப. எடா 500 ரூபாயா? எதுக்குண்ணா? எதுக்கா? டிக்கெட் எடுக்க வந்தியா அதுக்கு? யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. சார் சரியா தான் இருக்கு. சரியா இருக்கா? பின்ன இருக்கற ஒண்ணே. இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம், நீங்க மறந்துட்டு அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம், எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறேன்ப்பா. ஆமா பஸ்ல சீட் குடிப்படான்னு தெரியுமில்ல, இப்ப ஏன் சீட் குடிக்க? பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா? வாங்க சார் போலாம். நடங்க நடங்க. என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா, டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது. ஆபீஸ் டைம்ல அவன் அச்சு பிச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்கிருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவண்டா நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேயில நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம். நான் தான்பா ஆரோக்கியசாமி பேசுறேன்பா. நல்லா இருக்கிறேன்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனம்பா. டாக்டர் சொன்னாருப்பா, ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிருன்னு சொன்னாருப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கரலாக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே. ஆமா நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார் சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கையில கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. ஆமா சார், தப்பா எடுக்காதீங்க சார். சார் ஆமா கட் ஆகுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே. நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78. ஓகே நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றத மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார். ஆமா அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து கேகே நேரு டிப்போக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட் போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க பாக்க விடையா? ஆமா 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா, போனா அங்க இருந்து ரோடு கீழே இறங்குதா, அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா, அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி. அப்படி யூட்டர்ன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா, அதுக்கு பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடா? ஓகே சார் வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு பக்கத்துல சொன்ன? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். நீங்க தானே 8ஆம் நம்பர் எழுதி 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வெளியூர் எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில டாக்டரா இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. நிறுத்துன்னு சொல்றேன்ல, நிறுத்துறா. இறங்கடா கீழே. உண்மையில வந்திருக்க தெரியுமா? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா பிலிம் காட்டுறியா? தப்புதான் சார். 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு
ஒண்ணுமே இல்லை, நான் வந்து தப்பு தான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி என் மேல கேஸ் போட்டுக்கோ. 150 ரூபா ஃபைன். அதை நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன். மோட்டாருங்கிறான் சட்டங்கிறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும், நீ செருப்பு போட்டுக்க, அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டிருக்கணும், இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டிருக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாத்தி இருக்கு, அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்பை போட்டிருக்க, இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷனை கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்கிற பாரு, அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 4(1)A படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம். என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டியூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒண்ணு வேணாம், ஆளை விடு, நீ போ. இந்த கதையே வேணாம், ஷார்ட் ஷீட் போடு, ஃபைனை நான் கட்டுறேன். உனக்கு ஷார்ட் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா நீ கேட்ட இடம் வந்துச்சு, இறங்கு. பணம் எவ்வளவு பாச்சு? 150 ரூபா கொடு. என்னங்க குண்டக மண்டக்கு கேக்குறீங்க? இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பனங்கல் பாக்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா? ஆமா. சரி, உன்ற பேர் என்ன? பேரெல்லாம் கேக்குறேன். எது கேக்குற? தலைவா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்ட தப்பு தான் தலைவா. வரேன் தலைவா. இரு இந்த ஒன்றரை காசை வாங்கிட்டு போ. வேணாம் தலைவா, சும்மா வாங்கிட்டு போப்பா தலைவா. ஏடா குடும்ப மாற்றத்துக்குன்னா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க? அதுவா, அரேபியால எண்ணெய் கடலாம் வத்தி போச்சான், அவ்வளவுதான் போட முடியும். பேசாம நீ வண்டி நவுத்திட்டு போ. அப்படியா? அம்மா தாயே, பங்க மூட வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கையை விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. எட்டி பார்க்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டுற போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திக்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா. என்னடா ஒரே எண்ணெயா இருக்கு? எடுறா அந்த பேப்பர். ஐயா, பேப்பரை கேட்காதீங்கயா, பிராத கொடுத்துறாதீங்கயா. கடல்ல காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு கொடுத்துருங்கய்யா. தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்கய்யா. என்னடா 1 மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். ஆடா பாவி, நான் கேட்ட பேப்பரே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியாடா. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜியை வச்சு ஒரே அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா, வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியாடா. நீ சூப்பர்ரா. மல மல மலேசியா, மலேசியா. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? ஹாய், ஓவர் கிளீனா வச்சிருக்காங்க. இது யாரு? ஓ, மலேசியா போலீஸ். ஐ அம் a college student. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியாக்கு வந்திருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? என்னத்துக்கு சார்? நீ தான் முதல்ல ட்ரெயின்ல பாட ஆரம்பிச்ச. உன்னை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பாடினாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பப்ளிக் நியூஸ். என்னது பாடுறது பப்ளிக் நியூசன்ஸா? எங்க ஊர்ல பஸ் ட்ரெயின் ஓடுறதே நாங்க பாட்டு பாடுறதுக்காக தான் சார். பிறந்தா தாலாட்டு, செத்தா ஒப்பாரின்னு பாட்டு எங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது சார். இசை ஞானி, இசை புயல், இசை வசந்தம், தேனிசை தென்றல் தேவா, மெல்லிசை மன்னர்னு இவங்க எல்லாம் பிறந்த மண்ல இருந்து வந்த என்ன போய் பாடாதன்னு சொன்ன வாட்ட காமெடி. போய் ரூல்ஸை மாத்துங்க சார். போங்க சார், போங்க சார். என்ன விட்டுருங்க சார். நான் முதல்ல மலேசியாவுக்கு வந்திருக்கேன் சார். இங்க காயத்ரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகணும். அங்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல எங்க அப்பாவுக்கு தோஸ்து சார். அவர் தான் சார் என் கேர் டேக்கர். எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க பாருங்க. இவர் சொன்னாரு கிருஷ்ணா, அவருடைய சன் ஸ்ரீராம் நான் தான் சார். இவர் எங்க வீட்டுல தான் தங்க வந்திருக்காரு. அடடே, அந்த ஸ்ரீராம் நீதானா? பாரு, நீ யாருன்னு தெரியாம உங்களோட பாட்டுலாம் பாடிவிட்டேன். நீ ஊருக்கு புதுசுன்றதுனால உன்னை விடுறேன். மலேசியாவுல இந்த மாதிரி வேலையில வச்சுக்காத. கவலைப்படாதீங்க சார், இனிமே நான் உங்ககிட்ட மாட்டவே மாட்டேன். ஹாய் ஹாய், how are you? How do you do? நீங்க எல்லாம் நம்ம காலேஜ் தானா? இல்ல கண்ணா, நீ தான் எங்க காலேஜ். That's a good joke. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, அசிங்கமா கையில புக்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இன்சல்ட் பண்றீங்க. அப்ப புக்க வேற எங்க வைக்கிறது? இங்க வா. இங்கயா? ஆமா, வயித்துக்கு சாப்பாடு போடுற படிப்பை வயித்துக்கிட்டே தான் வைக்கணும்.
ஒரு ஊரையே காலேஜ் ஆக்கி வச்சிருக்காங்களே. காலேஜ சுத்தி பாக்குறதுக்குள்ள கால் ஏஜே முடிஞ்சிரும் போல இருக்கேடா. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்ல. இந்த காலேஜ்ல தான் கல்யாணம் படிக்கணும்னு வந்திருக்கோம். யாரு இவங்க? டேய் ஏதோ பிரச்சனை வா. ஸ்ரீராம், இவங்க நம்ம காலேஜ் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஓடி வந்திருக்காங்க. இவங்க கல்யாணத்தை ஸ்டூடண்ட்ஸ் தான் நடத்தணுமா? கல்யாணமா? காலேஜ்லயா? ஸ்டூடண்ட்ஸா? ஏன்பா கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணு கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு போங்க, இல்லைன்னா எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் அதுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. கோவிலுக்கு போனோம் மூடி இருந்தது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா சாட்சி இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களால போக முடியாது. பிரதர், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் வந்துருவாரு. அவர் தலைமையிலே பண்ணிக்கங்க. நான் மணி அடிச்சதா ஒரு பிரின்சிபால் இல்லன்னா ஒரு நோபால். வாழ்க்கையில என்ன இருக்கு? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். என்ன எங்கிட்டயே சாரிப்பா, நீ தானே சேர்மன் பண்ணுவே. ராஜா ராஜா குரா 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 கணா 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 குரா டேய். நோ டேய். வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறேன். சரி. அதையே என்ன கேக்குறீங்க? விட மாட்டேன். டேய் டேய். ஆமா ஆமா ஆமா. குரா டேய் டேய் குரா 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 டேய். நம்ம கடையில இருந்து நானே சுத்தி வந்தேன். நீ சொல்லுமா? சொல்லுமா? டேய் டேய் குரா. என்னமா நீ? உனக்கு அப்பா மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லமா? நான் சொல்ல வேண்டியது. பேசுடா டேய் டேய் குரா குரா டேய். கெஞ்சி கேக்குறடா குரா. சரி, போய் குரா. இந்த அப்படி. பாட்லங்க. பாட்ல காணுமே. என்ன டேய், நம்ம மத்தவங்க மாதிரி குடிச்சிட்டு கட்டுரை எழுதுறனா, கவிதை எழுதுறனா, பாட்டு பாடுறனா, டான்ஸ் ஆடுறனா, குடிச்சிட்டு ஃபிளாட் ஆகி குப்புற படுக்க போறேன். குடுறா டேய் பாட்லங்கடா. ஓஹோ பாட்டில் ரேஷன் கடைக்கு போயிருச்சா? அதான் ஆஃப் கோட்டர் ஆயிருச்சு. இனி மீதி கோட்டர் குடும்ப அட்டை காட்டி தான் வாங்கணும். நீ குடுக்கறது கூட நான் குடிக்கிற வரைக்கும் குடிக்கிறேன், ஏற வரைக்கும் ஏற்று. என்ன இது? வாஷ் பேசின்ல தண்ணியே வரலையே. நான் இப்பவே இந்தியாவுக்கு திரும்பி போறேன். அவன் வந்ததே தெரியல, போறத பத்தி பேசிட்டு இருக்கான். யார் அவன்? அதான்ப்பா உன் மெட்ராஸ் ஃப்ரெண்டு ராமநாதன். அவன் பையன் தமிழ் செல்வன். அவன் வரானத ஏர்போர்ட்ல போய் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆளே காணோம். மண்டை காய்ச்சி வந்துட்டேன். ஏன் கடைசி வரைக்கும் இருந்து கூட்டு வர வேண்டியதானே? அட இமிகிரேஷன் ஆபீஸ் ஒரு டைப்பா பார்த்தாப்பா. எதுக்கு ரிஸ்க்னு நான் கழுதுக்கிட்டேன். நீ முழிக்க கண்டிப்பா டவுட் படுவாங்க. அது கரெக்ட் தான். வணக்கம் சார். அட நீ நம்ம ராமநாதன் தமிழ் செல்வன் தானே? ஆமா சார். என்னைய உங்க ஒப்ப மாதிரியா இருக்க? பின்ன உங்கள மாதிரியா இருப்பேன். லொல்லு கூட ஒப்ப மாதிரி. நான் உட்காந்துக்கிறேன் சார். இதான் பர்மிஷனா? எப்ப எங்க தொலைஞ்ச நீ? அதை ஏன் கேக்குறீங்க சார்? இமிகிரேஷன் லைன்ல வந்துகிட்டு இருக்கும்போது பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டேன். ஒரு போலீஸ்காரர் வந்து என்னன்னு கேட்டாரு. பாம்புன்னு. இதே மாதிரிதான் பயந்து தனியா கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு ஜந்து பாம்பை எடுத்து காட்டி தலைவலிக்காகத்தான் வச்சிருக்கேன்னு சொன்ன. அப்புறம் தான் விட்டாரு. நீங்க பெரிய தலைவலி, உனக்கு என்ன தலைவலி? ஏன் கேக்குறீங்க? ஏர் ஹோஸ்டஸ்ல ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு. அதை பாத்துக்கிட்டே எக்ஸ்ட்ரா 2 ரார்ஜ் விட்டனா பின்னி பெடல் எடுக்குது. ஓசி தண்ணியா? சார் என்னது இது? ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டீங்களா? நான் இல்ல பையன் ஒய்ஃப். அட்வான்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கே. அட இல்லப்பா, நான் ஆப் தான் வாங்கிட்டு வந்தேன். அத அவ புடிங்கி வச்சிட்டு இந்த வார கோட்டர் அடுத்த வார கோட்டர்ன்றா. அவங்களே வா. எப்படி ஓபன் பண்ணாங்க அவங்க? இப்படி தட்டி இப்படி திறக்கணும், இல்லாட்டி நாம சுத்து முன்னாடி இது சுத்திக்கும். எப்படி தட்டி பாட்டில் ஓபன் பண்ணனும் நீ எனக்கு சொல்லி தர்ற? சாரி அங்கிள். சோட்டா சோறு போடுங்க போடுங்க. என்ன என்ன இப்படி நுரை வந்துருச்சு? போய் ஸ்பூன் எடுத்து பாப்பா. அட நுரைய அடக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பூனு? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன? இந்த சிப்ஸை எடுத்து இதை அப்படியே கையில நொறுக்கி அப்படி போட்டீங்கன்னு வைங்க, எப்படி நுரை அடங்குது பாருங்க. கப்புனு நுரை இறங்கிச்சு. பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போல இருக்கு. ஆமா, அணுசக்தி விஞ்ஞானி அப்துல் கலாம் தந்ததும் தமிழ்நாடு தான். ஆஃப் நுரைய அடக்கிறது எப்படிங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சதும் தமிழ்நாடு தான். அது இருக்கட்டும், சிப்ஸ் காரத்தை எடுத்து உள்ள போட்டியே, நான் எப்படி குடிக்க? இதையா? இந்த இப்படிதான் சைடிஸ் சரக்கு ரெண்டையும் சேர்த்து சாத்திட்டானே. போயா, நான் என் பொண்டாடி கெஞ்சி கூத்தாடி வாரத்துக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அதையும் நீ எடுத்து கல்பா அடிச்சுட்டு நான் என்ன பண்றது குடிக்கிறதுக்கு? டோன்ட் வரி ஸ்ரீராம், அப்பா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாப்போ. ஆமா, இந்த தண்ணி எடுத்து நீ ஏத்திட்டேன், அந்த தண்ணி வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ட்ரிங்க்ஸ் இல்லன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இங்க பாருங்க. என்னப்பா அது பாட்டில்? எப்பா ஹியூமன் பாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹியூமன் பார் ஆயிட்டியா? ஃளைட்ல அடிச்சியா? இப்பெல்லாம் ஃளைட்லயே டூப்ளிகேட். என்னாச்சு? யாரு? நான் தான்ப்பா. அங்க யாரு? அது கம்ப்யூட்டர். அவனும் மனுஷன் தானே. சரி, என்ன தலகாணோட வர? நான் ஊருக்குள்ள தானே படுக்க போறேன். எதுக்கு? எப்பா அம்மா கிட்ட தண்ணி மப்புல நமக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டேன், இட விட்டுட்டா. தண்ணி அடிச்சா இதை கூட மறந்துருவியா? நான் ஒத்தம் தானே. அது படிக்கட்டுல இறங்கி வரும்போது தானே ஞாபகம் வந்தது. வழக்கமா எக்குத்தப்பா போதை ஏறிச்சுன்னா எத்தனை சம்சாரம் தான் கேட்பேன். இன்னைக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டேன்னா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு புரிஞ்சுட்டு தலைகாணி எடுத்து வெளியில வச்சுட்டேன். சரி சரி போய் படு. எப்பா எப்பா பாப்பா, கம்ப்யூட்டரோடவே பேசிட்டு இருக்கிறிய, மனுஷங்களோட பேசு. தூக்கம் வந்தா தூங்க மாட்டேனா? இப்ப காலேஜ் மட்டும் தான் சொல்லி தூங்க வை. காலேஜ்? இந்த ப்ரொஃபசர் இருக்காரு. ஐயோ அவனெல்லாம் விடுப்பா, வேற ஏதாவது சொல்லு. எங்க காலேஜ்ல மொத்தம் ஒரு 160 ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க.
இதுல 90 பேர் ஜென்ஸ், மிச்சம் 70 லேடிஸ். இதுல 50ல இருந்து 55 வயசுக்குள்ள ஒரு 7 பாட்டிங்க இருக்காங்க. அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆன கேஸ் விட்டுரு. 40ல இருந்து 45க்குள்ள ஒரு 18 மாமிங்க இருக்காங்க. 35ல இருந்து 40க்குள்ள ஒரு 12 ஆண்டிங்க இருக்காங்க. 30ல இருந்து 35க்குள்ள ஒரு 20 ஃபிகருங்க. 25ல இருந்து 30க்குள்ள 13 பியூட்டிங்க. இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப அழகா இருப்பாங்கப்பா. அதுலயும் கல்யாணம் ஆனவங்க 6 பேரு, கல்யாணம் ஆகாதவங்க 7 பேர். ஏய் என்னடா அது? உங்க பிரின்சிபாலுக்கு தெரியாத லிஸ்ட் எல்லாம் நீ எடுத்து விட்டுருக்க. இவங்க எல்லாம் பாடம் நடத்தினா யாருப்பா பாடத்தை கவனிப்பாங்க? ஐயோ அப்படின்னா என்னடா போட்டதுல இறக்கி விட்டுற? எங்க ஊர்ற இரு, பாதி வெப்பம் இறங்கிருச்சு. உன்னோட மொத்த மொப்பையும் இப்ப இறக்குற பாரு. அப்பா எனக்கு மொத்தம் 10 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். அந்த 10 பேர்ல ஒரு 6 பேரை மட்டும் இப்ப எடுத்து விடுற கேளு. அமராவதி, மாதவி, லைலா, மும்தாஜ், டயானா, ஜூலியட். ஐயோ என்னடா எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ண பேரா சொல்லிட்டு இருக்கேன். காயத்ரி, நாம மோசம் போயிட்ட முடியே. பையன் ஏதோ பேத்துறான். அப்பா நான் தப்பிச்சேன். இந்த மனுஷன் கொரட்ட விட்டே கொன்னுடுவாரு. நிம்மதியா தூங்கலாம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அவல் பொறி கடலையும் அரிசி கொழு கட்டையும் இஷ்டம் போல தின்னுவார் எங்க ஊரு பிள்ளையார். 3. டேய் என்னடா கோவில் சுவர்ல கோடு போட்டுட்டு இருக்க? அதனாலதான் போட்டேன். நம்ம வீட்டு சுவரா இருந்தா நான் போடுவேனா? என்னடா உளறற? டேய் நீ நம்ம ஊருக்காரன் தானே? சாமியை எத்தனை வாட்டி சுத்தி வரோன்றதுக்காக கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. டேய் இங்கெல்லாம் சுவத்துல கோடு போடக்கூடாதுடா. முடியாதுடா. நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கும் கோயில் சுவத்துல கிறுக்கிறதுக்கும் தான் இங்க என்ன விளக்கே ஏத்துறாங்க. ஏண்டா உன் கணக்கு உன் மனசுல வச்சுக்க வேண்டியதானே? இல்லடா, குமரன் 7th ஸ்டாண்டர்ட், செல்வி 3rd ஸ்டாண்டர்ட்னு மையில இங்க எழுதி வச்சுட்டு போவோம்டா. அப்பதான்டா படிக்காட்டி கூட பரீட்சையில இவர் பாஸ் பண்ணி விட்டுருவார் தெரியுமா? ஏய் அதெல்லாம் உங்க ஊர்லடா. இந்த ஊர்ல பண்ண சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? நான் என்ன பீர் அடிச்சுட்டு குறி சொன்னா, இல்ல ஆட்டுக்கழுத்துல மாலையை போட்டு அதை வெட்டினா, இல்ல உயிரோட குழந்தைய போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு அதை மறுபடியும் வெளியே எடுத்துறான். இப்படி வயலண்டா எதுவுமே பண்ணாம சைலண்டா 3 கோடை போட்டேன். அதுக்கு போய் டென்ஷன் ஆகிறான். பிள்ளையாரப்பா கணக்கு போட்டு தான் வைக்க விட மாட்டேங்கிறான். ஓ நேர்த்தி கடனையாவது நான் செலுத்துறேன்ப்பா. வணக்கம் சார். Tuhan Ganesh, tulang saya meluluskan dalam peperiksaan dan semi kawan-kawan saya. ஆஹா பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாப்பா, ஆனா பேச்சு வர மாட்டேங்குதே. டேய் மலாய் மொழியில சாமி கும்பிட்டுதுடா. ஓ அப்படியா? மலாய் பாஷை பிள்ளையாருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. பிள்ளையாரப்பா தெய்வ குத்தம் ஆயி போச்சு, என்ன மன்னிச்சிரு, தண்டிச்சிராரு. இதோ உன் நேர்த்தி கடன் வாங்கிக்க. ஆஹா பன்னு டேமேஜ் ஆகி ஜாமு வெளியே வருது சார். கொப்பர தேங்காயில ஒரு சாதா தேங்காய் வந்து பட்டு ஆக்சிடென்ட் ஆகி போச்சே சார். அப்படி முறைக்காதீங்க சார், இது ஒரு யோகம் சார். இதத்தான் சார் கபால மோட்சம்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க சார். வயசான சாமியாருக்கு தலையில தேங்காயை உடைச்சி டாப்ப ஓபன் பண்ணுவோம் சார். அப்பதான் சார் உள்ள இருக்கிற ஜீவன் மேல இருக்கிற ஜோதியோட போய் ஐக்கியம் ஆகும் சார். அதேதான் சார் உங்களுக்கும் நடந்திருக்குது. ஞான பிறவிக்கு கிடைக்க வேண்டிய அந்த யோகம் இந்த ஈர பிறவிக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கா சார். வரேன் சார். ஆனா உங்களுக்கு ஒரு 16ஆம் நாள் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு கண்டிப்பா நான் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன் சார். உங்க சொந்தக்காரங்களை ஒருத்தரா நினைச்சு நீங்க கூப்பிடுங்க சார். கண்டிப்பா நான் வர்றேன் சார். சொந்தக்காரங்க வந்துட்டோம். கபால மோட்சம் தெரியா? வா உனக்கு நான் நிர்வாண மோட்சம் காட்டுறேன். சார் என்ன சார் 5 ரூபாய் தேங்காயை உடைச்சதுக்கு 10 லட்சம் ரூபாய் கார் பைக் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஏ ஸ்ரீராம் இங்க வா. சார் இவன் ஃப்ரெண்ட் சார், இவன் கேட்டு பாருங்க சார். சையத்தக்க தினால்தியா சையா ஒரன்சனி. என் உயிர் நண்பன் என்ன சார் சொல்றான்? உன்னை யாருன்னே தெரியாதுங்கறாரு. அட பாவி தமிழ்ல பேசுவியடா, பேசேடா. எனக்கு தமிழ் தெரியாது. ஆகா பாருங்க சார், எங்க ஊர்ல இருக்கிற பாம்பே ஹீரோயின் மாதிரியே தமிழ் பேசுறான். இது வேலைக்காக சார். வாங்க சார் உள்ள போலாம். உள்ள ஏசிய போடுங்க, மேல லைட்டா போடுங்க சார். இது இன்னும் வாட்டர் சர்வீஸ்க்கு விடலையா சார்? கோல்டியா முதல்ல ரைட் சைடுல அடிச்சீங்க சார், இப்ப லெஃப்ட் சைடுல அடிங்க சார். செத்து அடிச்சிட்டீங்களே சார். 100 50 25 10 வாங்க சீக்கிரமா வாங்க. என்ன 100 50 25 10 ஏல விட்டுட்டு இருக்கீங்க? நான் அதெல்லாம் டெவலப் பண்றேன். எப்படின்னா நீ ஒரு ஃபிகருக்கு என்கிட்ட லெட்டர் தரேன். சரி. அந்த லெட்டர் கொண்டு போய் உன் ஃபிகர்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதில் லெட்டர் வாங்காம வந்தா அதுக்கு 10. அதே லெட்டர் அவங்க படிச்சிட்டு என்ன திட்டினாங்கன்னா 25, மூஞ்சில காரி துப்புனாங்கன்னா 50, செவில்ல ஓங்கி அரைஞ்சாங்கன்னா அதுக்கு 100, ஓகே ஆயி போச்சுன்னா 200. எங்க காதல நாங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன அடி வாங்க வைக்கிறியே அதுக்கு தான். எழுதுறது நீ, கொடுக்கிறது நான். அதாவது பணம் எனக்கு, பலன் உனக்கு. சரி பேசுனது போதும். இந்த லெட்டரை கொண்டு போய் நான் சொல்ற பொண்ணு கிட்ட கொடுங்க. பதில் லெட்டர் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், அடி கொடுத்தா நீங்க வாங்கிக்கங்க. காசா இருந்தாலும் அடியா இருந்தாலும் எனக்கு தானே லாபம். சரி பொண்ணு யாரு காட்டு. பாருங்க கருப்பு டிரெஸ் போட்டு வராளே அவதான் என் ஆளு.
இந்த மூஞ்சிக்கா எனக்கு லாவண்டோய் 100 100 100 100 எச்சு குச்சுமி. வாட்ஸ் திஸ்? லவ் லெட்டர். டுடே ஓபனிங் ஏ செஞ்சுரி. எடுத்து வைடா. அம்மா அப்பா எங்க? என்னதரா சொல்றது? வர வர உங்க அப்பா போற போக்கே எனக்கு புரியல. என்ன பண்றாரு சொல்லு, நான் கரெக்ட் பண்றேன். உன்னோட வெயிட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யறாரு. உன்னோட ட்ராக் சூட்டையும் ஷூஸையும் மாட்டிட்டு ஜாகிங் போறாரு. இதெல்லாம் யாருக்காக செய்யறாருன்னே தெரியல. கவலையே படாதம்மா, அந்த ஓல்டு மேன் யாருக்காக இப்படி பண்றாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓல்டு மேனா? உங்க அப்பாவா? போட்டேன்னா அது சரி. ஓல்டு மேன் இதெல்லாம் யாருக்காகன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய் டோன்ட் டச் மீ சொம்பு. எங்க போறது? நானும் அதுக்காக தான் வந்தேன். ஏய் என்ன இதுதான் ஜாகிங் ட்ரெஸ்ஸா? சிச்சி இது அவசரமா போக்கிங் ட்ரெஸ். என்ன உளற? அது சரி, குடிக்கிற தண்ணி வேணா பாட்டில் எடுத்து வரல, எதுக்கு சொம்பல எடுத்து வந்திருக்க? சச்சே இந்த தண்ணியை குடிக்க கூடாது. அப்புறம் அடிச்சு கழுவுற தண்ணி இது. கால கழுவுற வீட்ல வந்து கழுவலாம்ல? என் அர்ஜென்சி புரியாம பேசாதீங்க சார். நீங்க ஜாகிங் போங்க, நான் ஒரு நல்ல லொகேஷனா தேடிக்கிட்டு இருக்கேன். நீயே வெக்கேஷன்ல விஷயம் எல்லாம் பண்ணுவேன், உனக்கு என்ன லொகேஷன்? ஆஹா கிடைச்சிருச்சு ஸ்பாட்டு. வெளிநாடு போனாலும் டாய்லெட் வந்தாக்க போதருதான்னு தெரிஞ்சுக்கோ. சைன் சக்காங் சக்காங் சைன் சக்காங் சங். அப்பா ஏய் பப்ளிக்ல ஃபாலோ என்னப்பா இதெல்லாம்? இந்த வெயிட் லிஃப்டிங் ஜாகிங் இதெல்லாம் யாருக்காக? உங்க அம்மாவுக்காக இல்ல. அட பாவி மனுஷா, எங்க அம்மாவுக்காக இல்லனா வேற யாருக்காக? வேற யாருக்காக? இப்படி கஷ்டப்பட்டு நான் உடம்ப ஸ்லிம் ஆக்குறது எல்லாமே உனக்காக தான். எனக்காகவா? நான் இடத்துக்கு நான் ரெண்டு சேர்ந்து போகும்போது என்ன பார்த்துட்டு இவர் யாரும் பிரதரான்னு உங்களை கேட்டா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்பா உன்னை பிரதர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷமே இல்ல, ஃபாதர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை. செம கட்டைகளா இருக்காளே, பார்க்க தேடி பெருசுலாம் ஏன் ஜாகிங் வருது இப்பதான் புரியுது. அட பாவி மனுஷா. 18 I am studying, you know. What's age? My age 30. 30? Unbelievable. He is lying, yeah. He must be. It is truth la. In 1990 I am in 30. 2000 I am 40. Still I am bachelor. அப்பா கட்டிக்கிறானே. அப்பா அப்பா என்னப்பா? பப்ளிக் பிளேஸ்ல அப்பான்னு கத்தாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நல்ல வேலை இவளுக்கு தமிழ் தெரியாதனால என்னோட டிவைஸ் ஃபைல் ஆகல. மேட்ரு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன வயசு இருக்குன்னு எனக்கு ரெண்டாவதுக்குள்ள பெரிய தயாராரு. ரெட் இருக்கு, அது வந்து 30ங்குது, ஒயிட் வந்து எனக்கு 40ங்குது. ஆண்டவன் வேற எக்கச்சக்கமான பர்சனாலிட்டியோட என்ன படைச்சு தள்ளிட்டானா. இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் மட்டும் ஜாகிங் கண்டினியூ பண்ணேன். என்ன யாரு வச்சுக்கிறனே உங்களுக்கு சண்டை வச்சுக்கிறது இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது பிரதர். Not you, your son. ஐயோ என் மகன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பேசு. நீங்க டை அடிச்சு எங்கன்னு கட்டிக்கிட்டாலும் நீங்க ரிட்டையர்ட் பார்ட்டி தானே உங்களுக்கு தெரியும். ஐயோ தமிழ் தெரிஞ்ச பார்ட்டி உங்களுக்கு இருக்கு. கேட்டும் ஊரே யாவரும் கேளீர். இது வேறயா? வேற மொழிக்காரங்க தமிழ் பேசுறத கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருக்குல்ல? இல்ல என்னடா அங்க பெரிய கலவரமா நடக்குது போல இருக்கு. ஐயோ போலீஸ்! பார்க்கல இருந்தது போய் பெருசுபடுத்துறீங்களே போலீஸ் சார். எங்க ஊர்ல மெரினா பீச் ஒண்ணு இருக்குது. அதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய கடற்கரை. அங்கேயே நாங்க மனித தலையா இல்லை கடல் அலையான்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருப்போம். 2 அடிக்கு ஒரு நெருப்பு வச்சிருப்போம் சார். அதை தாண்டி போறதே ஒரு ஜாகிங் தான் சார். ஆகா லைட் போட்ட கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் வாஷிங் கூட முடியலையே சார். அப்பா நம்ம தமிழ் செல்வம்பா. அவனேதாப்பா சார். ஒரு பழைய வேஸ்ட் பேப்பர் இருந்தா கொடுங்க சார். அடடா சொல்ல சொல்ல கேட்காம பேக் சீட்ல ஏத்துறீங்களே, அப்புறமா வண்டியவே வாட்டர் வாஷ்க்கு விட போறீங்க. காலையில ஆயின அது இல்லைனா அவன் சொன்ன ஆய் ஏதுன்னு இப்பதான் புரியுது. ஆயிப்பைய எதுக்கு குனிய வைக்கிறீங்க? ஜாப்பனீஸ் வணக்கமா? இதுதான் போலீஸ் பிரம்படிங்கிறதா? ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு போனாதான் பஸ் டிராவலுக்கே ஒரு மரியாதை. இந்த ஊர்ல என்னடானா எல்லா பஸ்ஸும் நீட்டா இருக்குது, கூட்டமே இல்லாம போகுது. இதுல எல்லாம் எவன் ஏறுவான்? காலேஜுக்கு வேற போகணும், பின்னாடி வேற வலி தாங்க முடியல. ரோட்ல ஒரு குப்பை கூலம் இல்ல. இதெல்லாம் ஒரு ரோடா? ஒரு மண்ணு லாரி இல்ல, மாட்டு வண்டி இல்ல, கட்சி ஊர்வலம் இல்ல. இதெல்லாம் ஒரு டிராபிக்கா? எப்படி இந்த ஊர்ல இருக்காங்க? ஹாய் தமிழ், இங்க என்ன பண்ற? தமிழ் கவனிப்பார் இல்லாம தெருவில் நிக்குது. சரி வா, நான் டிராப் பண்றேன். வர்றேன். ஆனா வேற எவனாவது சட்டை இல்லாம சல்மான் கான் மாதிரி வந்தா இந்த ஆமீர் கான் அத்து விட்டுற மாட்டியே? ஷட் அப் மேன். ஏறு ஏறு. வர்றேன். ஆனா அப்படியே தான் வருவேன். உட்கார்ந்து வர்றது கஷ்டம். நீதான் பார்த்து ஓட்டணும். அப்படிதான் போ. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஸ்பீடா போகாத, பின்னாடி ப்ராப்ளம் வரும். ஏன் பிரேக் போட்ட? அதான் ரெட் சிக்னல் வேண்டிருச்சே. அதனால என்ன? அதான் போலீஸ் இல்லையே. போ போ போ. எங்க ஊர்ல ரூல்ஸ் எல்லாம் மீற கூடாது. ரூல்ஸ்னா மதிக்கணுமா? ஆமா. அடி போடி. ரூல்ஸ பிரேக் பண்றதெல்லாம் த்ரில்லே இருக்குது. நான் ஓட்றேன் போ. பாத்தியா எப்படி ரூல்ஸ பிரேக் பண்ணி வந்தேன்? என்னது இது பிஸா விக்கிறவர் வந்திருக்காரு? ஐயோ போலீஸா? வந்துட்டீங்களா சார்? எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வர்றீங்கன்னே தெரியல.
ஆனா கிராபிக்ஸ்ல வர்ற மாதிரி சடனா வர்றீங்களே சார். ஏன் சார் உங்களுக்கெல்லாம் உங்க உயர் அதிகாரிகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை கிடையாதா? இல்ல அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வாங்கி தர்ற வேலை இருக்காதா? இல்ல சாயந்தரம் வரப்போற மந்திரிக்காக காலையில இருந்தே வெயில்ல கால் கடுக்க நிக்கிற பந்தோபஸ்து உத்தியோகம் கூட கிடையாதா? ஏன் சார் இப்படி என்னையவே சென்டர் பண்ணி டிக்கில அடிக்கிறீங்க? அம்மா Whose bike is this? இதுவா இருங்க பாரு. ஹோண்டா கம்பெனி பைக் சார் இது. What? ஓ இத ஓட்டுனது யாருன்னு கேக்குறீங்களா? அது ஒரு சுமாரான ஃபிகர் சார். பேரு கூட கேட்கல சார். அதோ நிக்குது பாருங்க சார். அந்த பொண்ணு தான் சார். வாங்க சார் நான் காட்டுறேன். பாத்தீங்களா சார் எங்க ஊர்ல காணாம போன கண்ணகி சிலை மாதிரியே நின்னுட்டு இருக்கதே. இவதான் சார் என்ன லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்தா. சையத்தக்க தின்னத்தியே டீயே சூரி முத்த சிக்க சையே. இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. என் பைக்கை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றா. கரெக்டா சார்? கரெக்ட். உங்களுக்கு மலாய் பேச தெரியுமா? நான் படுற வேதனையை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களே மலாய் பேசுவாங்க சார். இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். ஃபாலோ மீ. ஆபீசர் சார் நீங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிற ஸ்டைல பார்க்கும்போதே தெரியுது நீங்க நம்ம ஒரு போலீஸ் மாதிரின்னு. இதோ பாருங்க இந்த அள்ளக்க எங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விடுங்க. இந்தாங்க இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் வச்சுக்கங்க. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? பெண் போலீஸா? ஐயோ என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மரத்து போச்சு சார். அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார். ஒவ்வொரு முறையும் அந்த பையன் தப்பு பண்றான். நாம அவனுக்கு தண்டனை கொடுக்கிறோம். அடி வாங்கி அவன் உடம்பே மரத்து போச்சு. அவன் என்ன பண்ணலாம் சார்? அவன் ஊருக்கு அமுச்சு வச்சிடலாம் சார். எஸ். நோ அவன் தப்பு பண்ண வரல, படிக்க வந்திருக்கான். நம்ம நாட்டை நம்பி வந்தவன நாம எப்படி திருப்பி அனுப்புறது? கரெக்ட் சார். மறுபடியும் அவன் தப்பு பண்ணாம இருக்க எப்பவும் அவனை நம்ம கண்காணிப்புல வச்சிருக்க ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? சார் லேடி ஆபீசர் ரீட்டா அப்பாயிண்ட் பண்ணலாமே. குட் சாய்ஸ். சார் சண்டைக்கு ஹாக்கி ஸ்டிக்ஸும் ஸ்டெம்ஸும் எடுத்து கொடுத்தவன் இவன் தான் சார். யூ மே கோ. எஸ் சார். என் பேர் தமிழ்ச்செல்வன் சார். வாட் இஸ் திஸ்? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருளை எடுத்து சண்டைக்கு எதுக்காக கொடுத்த? சார் நான் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பொருளை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதா சார் நம்முடைய பழக்கம். உதாரணத்துக்கு படம் பார்க்கிற விசிடியே ஆட்டோ ரிக்ஷா பின்னாடி ரிஃப்ளெக்டரா யூஸ் பண்ணுவோம். மாட்டுக்கும் குதிரைக்கும் அடிக்க வேண்டிய லாடத்தை வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்டு திருஷ்டியை கழிப்போம். தரைய பெருக்க வேண்டிய தொடப்பத்தை அதுக்கு யூஸ் பண்ணாம தோசை ஊத்துற கல்ல துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். சார் பக்தியோட நெத்தியில பூச வேண்டிய விபூதிய கண்ணாடிய பளபள பாக்குறதுக்காக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இது மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்கள் நாங்க. உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார் என் லைஃபை கெடுத்துறாங்க சார். ஏன் சார் நீங்களே ஒரு பொருளை அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு மேட்டருக்கு யூஸ் பண்றீங்களே, நான் யூஸ் பண்ண கூடாதா? யாரு? நானா? ஆமா சார். இத பாத்தீங்களா? சாப்பிட வேண்டிய வாழைப்பழத்தை சாப்பிடாம அத ஊதுபத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்றீங்களே, அப்ப பசி எடுத்ததுன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டா வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? கம் ஆன் டெல் மீ பிரின்சி. as a principal நீங்களே எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்டூடண்ட் நான் மிஸ்யூஸ் பண்ண கூடாதா? all right go to class. go cancel it. Okay. I'll meet you later. Join me for a cup of tea. ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணமே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லையே. திடீர்னு வந்தா இந்த ஊர்ல எங்க ஒதுங்குவாங்க? போலீஸ். ஏய் என்ன பண்ற? இது டிரான்ஸ்ஃபார்மர் தேடிக்கிட்டு இருந்தேன். எனி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்? இல்ல என்னோட எமர்ஜென்சி ப்ராப்ளம். வண்டியில ஏறு. உள்ள பாத்ரூம் இருக்கா? ஷட் அப். என்னங்க இது? எங்க ஊர்ல எல்லாம் கைதியை லாக்கப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை பிரியாணியா வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எப்படி முதல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து அப்புறமா லாக்கப்ல போட போறீங்களா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே ரிவர்ஸ்லயே நடக்குது. நோ ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். பரவாயில்லைங்க. நான் பெண் போலீஸ் கை கொடுக்கறதே இல்லைங்க. அதுவும் முன்னாடி பாக்கெட் வச்ச பெண் போலீஸ் பக்கம் கை கொண்டு போறதே இல்லைங்க. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் மேம். என்ன சாப்பிடுறே? நீங்க பே பண்றதா இருந்தா எது வேணாலும் சாப்பிடுவேன். 2 கோக். அவ்வளவுதானா? சொந்த ஊரு? மதுரை. எங்கே தங்கி இருக்கே? ஃப்ரெண்டு ராம் வீட்ல. நீ காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? ஆமா பல வருஷமா நான் ஸ்டூடண்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவே? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எப்படினா? லுங்கி மட்டும் தான் கட்டுவேன். இன்சைடு வாங்க மேடம். Don't worry ma'am. டாக்டர் கால் பண்றேன். உடனே ஆம்புலன்ஸ் வந்துரும். உங்களை அட்மிட் பண்ணிடலாம். I'll arrange it immediately. Don't panic. ஏய் என்ன உளவு பார்க்கிறதுக்காக வந்திருக்கியாடி? உன்னை இப்பயே சொல்றேன்.
Sit down, sit down. Cool down, cool down. பாத்தீங்களா ஆபீசர், உங்க விக்கல் நின்னு போச்சு. Thank you, thank you, thank you. ஆச்சரியமா இருக்கு. எப்படி? இது தமிழ்நாட்டோட கை வைத்தியம். திடீர்னு விக்கல் வரும்போது இப்படி பயமுறுத்துனா வந்த விக்கல் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். Thank you. இதுக்காக நாங்க உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிடல் போவோம். எங்க ஊர்ல எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு போனாதான் உயிர் போயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் வச்சிருக்கோம். வேற என்ன தெரியும்? நம்ம பில்லுக்கு அடுத்த வர காசு கொடுக்க வைக்க தெரியும். எப்படி? இப்ப கத்தி எடுக்கிற சாக்கல நம்ம பில்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். தமிழ்? Yes, come in. Hey, ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி dress? Yeah. I am also in mufti dress. Please come in. This is my outhouse. Owners எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். Okay. Hey, what is this man? Bra? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்போ வீணா போன கார் அத போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? No Rita, this is not window screen. This is called பட்டாப்பட்டி underwear of our நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாப்பட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான். அப்படி பண்ணா போதும், வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன். பாத்தீங்களா, அப்படியே ஒரு ரவுடி லுக் வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில்ல ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குன டனக்கு நக்குன்னு ஒரு குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்ளோ பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க? வயிறு வலிக்குது. இல்ல நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன். உள்ள வாங்க. தலையணை அதுல தாச்சுக்கோங்க. 1 minute. இப்ப வேடிக்கை பாருங்க. ஏய் அப்பா, அப்படிதான். என்ன மேன், ஏதோ தடவல விளக்கெண்ணே தடவரம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க. பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுருக்காங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவனா உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? Your treatment is great. நீ தூங்கு, உனக்கா நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. நில்லு மேன், ஓடாதே. குத்திடுவேன், ஷூட் பண்ணிடுவேன். நில்லு மேன். ஐயோ, கத்தி லைஃப் கீழே போடு. அம்மா, ஐயோ, மர்டர். You rascal. உன்னை கண்ணுக்கு அப்புறம் பதில் சொல்லு. முதல்ல இந்த மண்ணுக்கு பதில் சொல்றா. ரீட்டா, What did you throw? மேடம், மண்ணை அள்ளி அவன் கண்ணுல போட்டேன். மண்ணை கூட ஆயுதமா யூஸ் பண்ணுவீங்களா? முடியும் மேடம். எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர நாசமா போன்னு சொல்றது கூட தரையில இருந்து மண் அள்ளி தான் தூத்துவோம். ஐயோ, பிளட் வருது. வாங்க வீட்டுக்கு போலாம். அடடா, எவ்வளவு ரத்தம் வருது. ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. ஏன் கிழிக்கிறே? பரவாயில்ல, மீதி நாங்க இட்லி துணி ஆக்கிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. எனக்கு தூக்கம் வரல. ஒரு பாட்டு பாடு. பாட்டா?
ஜின்டக்கு சிட்டாங் 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 ஜின்டக்கு சிட்டாங் 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 பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான் அடடா மலாய் பொண்ணு உன்னை நான் மடக்கி புட்டா அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு ஹோய் யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது ஓ ஓன் கோரட்டதானா அடி பாவி மகளே நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே தமிழ் ஏய் என்னது இது தட்டிலே போட்டு சாப்பிடாம தரையில போட்டு சாப்பிடுறேன் இதுதான் மன்சோர் எங்க ஊர் லேடிஸோட ஹையஸ்ட் சென்டிமெண்ட் நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறத ஆத்தா நிறைவேத்திட்டா இந்த மாதிரிதான் மண்ணுல போட்டு எடுத்து சாப்பிடும் உனக்கு காயம் பட்டதுனால காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி உனக்கு எதுவுமே ஆகல அதான் ஆத்தா வேண்டும் இப்படி தரையில போட்டு சாப்பிட்டா மண்ணு கல்லெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடாதா எங்க ஊர் ஹோட்டல்லையும் மெஸ்லையும் சாப்பிட்டவனுக்கு கல்லு மண்ணுலாம் சர்வ சாதாரணம் 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டவன் வயிற்றுல இருந்து அவன் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்லையே எடுக்கலாம் அதோடு உனக்கு சரியா புடிச்சுல நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன் பாவம் ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருந்தேன் படிக்கவே இல்லை எப்படி பரீட்சை எழுதுவேன் இதோ இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு யார் இவரு ஹனுமான் ஈமன் கேள்விப்பட்டிருக்கிறேன் யார் அந்த அனுமன் நோ அப்படிதான் சொல்லக்கூடாது இவர் எங்க காட் இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு வெயிட் அண்ட் see சார் இதுல எனக்கு எதுவுமே தெரியல வேற क्वेश्चन பேப்பர் இருக்கா சார் ஷட் அப் என்ன பண்றது ஓ என்ன பேப்பர் காட்டு வெறும் பேப்பரை காட்டுறதா ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அடா பாவி பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே என்ன பண்றது ஆஞ்சநேயா எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஆஞ்சநேயா 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 தேங்க்ஸ் ஆஞ்சநேயா வணக்கம் சார் What is this? பிட்டகோரஸ் தேரம் Get up. பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டல உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன் ஐயா வணக்கம் உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா 6 கோடி பேர் இருக்காங்க ஆனா எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மயிலாட் அங்க இருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும் இங்க இருந்து பாருங்க தப்பா தெரியாது அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும் allow him to speak his defense thank you my lord நான் பிறந்த இடம் வளர்ந்த சூழ்நிலை வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு ஐயா வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க எங்க மக்கள் பாவம் சார் பிஎம்பி அப்படின்னா புவர் மெமரி பீப்புள் எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க
கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம், ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுங்கிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிக்கும். தலனுமுந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் ஐயா. இது உங்கள் குரல் இல்ல, உங்கள் சமுதாயத்தின் இயக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கிற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்கோ, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து மாங்காய் பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, ஜிஆர்டிக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனே டார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அம்மா கொஞ்சம் மடியை காட்டு. எதுக்கு? ஒரு படி உப்பு போடத்தான். ஏய் உப்பு, என்ன ஈ ஓட்டிட்டு இருக்கியா? நான் மட்டும் தான் ஈ ஓட்டனாக்கும், உங்க தங்கச்சி கூட தான் ஈ ஓட்டுறா. ஆரம்பிச்சாங்கடா. ஏன்னா வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? சரி சரி. உப்பு என்ன நல்ல உப்பு தானே? ரூபாமா தின்னு பார்த்தா தெரியும். ஏரா கொஞ்சம் எடுத்து கொடு. சரத்தையா, இந்த சாப்பிடு. உப்பா இனிக்குமே. இனிக்குது. இனிக்கு இத வச்சுதான் ஊரே ஏமாத்திட்டு இருக்கியா? நாக்கு செத்து போச்சுன்னா நல்ல உப்பா கல் உப்பான்னு தெரியாது. நாக்கு மட்டும் செத்து போச்சா இல்ல? ஏய் யாரா, நீ தாங்க சுட்டு குடுக்கறியாலே? ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, அது மனசாட்சி ஏதோ புலம்புது. இது வரைக்கும் போயிட்டு பார்த்தேன். ஏண்டி உப்புலி, உனக்கும் எங்க அண்ணனுக்கும் எப்பவுமே ஆகாதா? மீனுக்கும் உப்புக்கும் எப்படி ஒத்து போகும்? ஏன் ஒத்து போகாது? மீன் உப்பு ஒண்ணு சேர்ந்தா உப்பு கருவாடு. கயலே, உங்க அண்ணனுக்கு வாய் நீளம். சரி விடு. கையில போய் காப்பி தண்ணி எடுத்தோமா. மீனு மீனு என்ன உப்பு படி என்ன விலை? சோத்துப்பு 2 ரூபா, மீன் உப்பு 3 ரூபா. அடியாத்தி, என்ன அரிசி விலை சொல்ற? நெல்லையும் பாத்தி கட்டி தான் விளைய வைக்கிறாங்க, உப்பையும் பாத்தி கட்டி தான் விளைய வைக்கிறாங்க. மத்தவங்களுக்கு அந்த விலை, எங்களுக்கு அதே விலையா? எங்க கடல் தண்ணி எடுத்து உப்பாக்கி எங்களுக்கே விக்கிறியா? என்னது உங்க கடலா? கடலைன்னா உங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு பட்டாவா கொடுத்திருக்கு? ஆமா, கடல் எங்களுக்கு ஆத்தா மாதிரி. உங்களுக்கு ஆத்தானா எங்களுக்கு அத்தை மாதிரி. அப்ப நீ நமக்கு சொந்தம்னு சொல்லு. அப்படித்தான் வச்சுக்கயே. கொஞ்சம் வாயத்தர. இனிக்குமே. நீ சொன்னது இனிக்குது.